வணக்கம் மக்களை. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வுல பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போது. தமிழக அந்த ரிசல்ட் வந்து யார் ஜெயிப்பா, யாரு தோப்பா, யாரு என்னென்ன மேஜிக் பண்ண போறா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு ஒரு கடைசி கட்ட யுத்தம், கடைசி கட்ட வெற்றி யாருக்கு அப்படின்ட்டு பப்ளிக் ஃபுல்லா வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் நடந்த தேர்தலில் வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு கேப், அதாவது ஓட்டு போடுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரம் தான், அதிகபட்சமா ஒரு வாரம் தான் கேப் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் எல்லாம் வந்துடும். ஆனா இந்த திருப்பு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா 4 முனை போட்டி, அதிமுக, திமுக, அப்புறம் புதுசா வந்த விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு தமிழக மக்களிடத்துல ஏன் பட்டி தொட்டி குழந்தைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க முதல்ல பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. அந்த ரிசல்ட் மே 4ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னோட்டமாக இன்று பல அந்த ஏஜென்சிகள் வந்து ரிசல்ட்டை வெளியே விட்டுருக்காங்க. அதாவது எக்ஸிட் போல், தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்டு நாங்க வந்து அடுத்து வெற்றி பெற போறது யாரு, அடுத்து யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு பல ஏஜென்சிகள் எல்லாம் இணைஞ்சு அதை வந்து எக்ஸிட் போலா விடுவாங்க. அந்த எக்ஸிட் போல் வந்திருக்கு. அதுல வந்து மீண்டும் திமுகவே ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பலதரப்பட்ட அந்த ஏஜென்சி வந்து வந்திருக்கு. மொத்தம் 7 ஏஜென்சி விழுந்ததுல அதுல வந்து 4 ஏஜென்சி வந்து திமுக அப்படின்ட்டும், 2 ஏஜென்சி வந்து அதிமுக அப்படின்ட்டும், ஒரு ஏஜென்சி மட்டும் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் நம்ம விஜய் அவர்கள் தான் ஆட்சி பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸிட் போல வெளியே விட்டுருக்காப்புல. அந்த அந்த எக்ஸிட் போல பார்த்து விஜயோட ஆதரவாளர்கள், விஜயோட நலம் விரும்புகள்லாம் பயங்கரமா இருக்காங்க. ஆனா இந்த எக்ஸிட் போல் எப்படி எடுக்கப்படுது, இந்த எக்ஸிட் போல்ல வர்ற அந்த நிலவரங்கள் உண்மைதானா, கடந்த காலங்கள்ல இந்த எக்ஸிட் போல்கள் மூலமா வந்த தரவுகளும் வந்த ரிசல்ட்டும் கரெக்டா தான் இருந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் தெரிவாகவும் விரைவாகவும் பார்த்துருவோம். மொத்தம் ஒரு 9 கம்பெனி அப்படிங்கிறத ஒரு குறிப்பா ஒரு 7 கம்பெனி வச்சுக்கோங்க. ஒரு 7 கம்பெனி வந்து எக்ஸிட் போல் விஷயங்களை வெளியிடுது. அதுல வந்து ஒரு 4 கம்பெனி வந்து 140ல இருந்து 125க்குள்ள திமுக பிடிக்கும், அப்புறம் 80ல இருந்து 60க்குள்ள அதிமுக பிடிக்கும், விஜய் வந்து ஒரு 6ல இருந்து 7 பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு 4 கம்பெனியும், 2 கம்பெனி வந்து 120ல இருந்து 140 அதிமுக பிடிக்கும், அப்புறம் 80ல இருந்து 90 வந்து திமுக பிடிக்கும், விஜய் வந்து ஒரு 6ல இருந்து 10க்குள்ள பிடிப்பா அப்படிங்கிற 2 கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா பெரிய ஒரு அதிர்ச்சியா உண்மையில் நடந்துருமா அப்படின்னு தமிழக மக்களே ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கு ஆக்சிஸ் நிறுவனம் வந்து ஒரு இதை வெளியிட்டிருக்கு. அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, தாவேக்கா வந்து 120ல இருந்து 140 பிடிக்கும், திமுக வந்து 80ல இருந்து 90 பிடிக்கும், அப்புறம் வந்து அதிமுக வந்து ஒரு 30ல இருந்து 40 பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கு. அதிமுக வந்து 3ஆவது இடத்துக்கு போயிருக்கு. இந்த ஆக்சிஸ் நிறுவனத்தை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதோட கடந்த கிறிஸ்டி காலங்கள் கொஞ்சம் வந்து ஒரு பேடான கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு. அவருடைய ஓனரே அந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் 400 பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த ஆக்சிஸ் நிறுவனம் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருந்து, நான் அவரே வந்து கதறி எழுதாரு. அவருடைய என்னுடைய கம்பெனியோட அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு அப்படின்னு கதறி எழுந்த ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் தான் விஜய் வந்து ஆட்சி அமைப்பார், 140ல இருந்து 130 வரைக்கும் பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டிருக்கு. அப்போ அந்த கம்பெனியுடைய உண்மைத்தன்மை எப்படிங்கிறத அந்த மக்கள் பார்வைக்கு உங்களுக்கே நம்ம கொடுக்குறோம். அதோட மேல என்ன, அவங்க ஒரு தெளிவாவே ஒரு இதை விட்டுருக்காப்புல. என்னன்னா, நாங்க வந்து மொத்தம் எத்தனை பேர்கிட்ட நாங்க வந்து இன்டர்வியூ பண்ணோம், நாங்க கேட்டோம், எந்தெந்த தொகுதிகள்லாம் போனோம், எவ்வளவுக்குள்ள நாங்க அலைஞ்சு திரிஞ்சு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியிட்டுருங்க. அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, 244 தொகுதியிலும் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுல 16 இன்னோவா கார்கள் யூஸ் பண்ணிருக்காங்க, 19,500 கிலோமீட்டர் சுத்திருக்காங்க. ஒரு 49,000 ஒரு தொகுதியில 49,000 பேர்கிட்ட நாங்க வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம். சராசரியா ஒரு தொகுதியில வந்து நாங்க வந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரவுண்ட் அடிச்சு சுத்தி நாங்க வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவா கொடுத்துருக்காப்புல. இந்த நிறுவனம் கூட பரவாயில்ல, இந்த அளவுக்கு நாங்க தெளிவா கொடுத்துருக்கோம். இதன் அடிப்படையில தான் நாங்க வந்து இந்த யார் ஆட்சி அனுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு. ஆனா மற்ற கட்சிகள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, எந்த ஒரு விளக்கமும் இல்லை. அவங்க வந்து எப்படி
எந்த ஒரு முகாந்திரம் மூலமாக இந்த கருத்து கணிப்புல வெளியே விட்டாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்ன கருத்தணிப்பில் விட்ட கருத்தணிப்புலாம் வெற்றி எடுத்துட்ட சம்பவம் கரெக்டா இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல இல்லவே இல்லை. இதற்கு முன்ன வந்து அதிமுக ஜெயிக்காது அப்படின்ட்டு தான் கருத்து கணிப்பு வச்சு அதை உடைச்சு திரும்ப 2011 2016 வந்துச்சு. அதனால கருத்து கணிப்புங்கிறது ஒரு கருத்து திணிப்பு தான் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி மைய சிம்பதுரை அவர்களை வந்து அது வந்து கருத்து திணிப்பு, எங்க நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னா. ஆனா இதுல மட்டும் ஒண்ணு நல்லா தெளிவா தெரியுது. பெரும்பாலான கருத்துக்களில் அதிமுகவுக்கும் அந்த திமுகவுக்கும் இடையிலான அந்த சீட்டோட வித்தியாசங்கள் பார்த்தோன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 தான் வருது. ஒன் சைடா அதிமுக ஆட்சி அமைக்கும், அல்லனா தொங்கு சைடு ரெண்டு பக்கமும் சமமா வரும் அப்படிங்கிறதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. மற்றபடி திமுக சொன்ன மாதிரி 200க்கு 200 அடிச்சிடும், 2.0 எல்லாம் ஒன் சைடா அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்னுடைய இந்த பார்வையிலேயே நமக்கு தெரிஞ்சுது. 200க்கு 200 அடிச்சிருவோம், 2.0 மலரும், நாங்க வந்து ஒன் சைடா அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன திமுகவோட பெரும் புள்ளிகள்லாம் வாய் திறக்காம மௌனமா இருப்பதே நமக்கு தற்போதைய ஒரு சான்று. ரெண்டாவது, சென்ட்ரல் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து அதிமுக ஆட்சி அமைக்க கொடுத்துருக்கு. நமக்கு ஒரு சில டவுட்டுகள் கலநடவங்களை நமக்கு வெளியே வருது. ஏன் அப்படின்னா கொடைக்கானல்ல வந்து சுற்றுலாவுக்கு போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அவ்வளவு சீக்கிரமா படபடத்து ஃபாஸ்டா அந்த புரோகிராம் முடிச்சுட்டு சீக்கிரமே வந்தது வந்து ஏதோ உள்ளுக்குள்ள அவங்களுக்கான ஒரு பயம் இருந்திருக்கும், அது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சி அதனாலதான் வந்ததுக்கான அறிகுறிகள் தெரியுது. அந்த பழைய அந்த கலவரம், பழைய மகிழ்ச்சி, பழைய அந்த இதெல்லாம் இந்த எலெக்ஷன் நடந்த உடனே எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த அந்த யூபிஎஸ்களுக்கான அந்த ஆக்டிவ்லாம் ஒன்றும் இல்லை, சைலண்டா இருக்கான். ஏன்னா திமுக காரங்களும் மரண பீதியில இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு தெரிய வருது. ஒட்டு மொத்தத்துல இந்த எலெக்ஷன் வந்து அவ்வளவு சீக்கிரமா முடிகிற மாதிரி இல்லை, களம் பயங்கர டஃப்பா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா நம்மளுடைய கெஸிங் பிறகு விஜய் ஒரு 2 தொகுதி பிடிக்கலாம், அவர் இருக்க அந்த தொகுதி மட்டும் பிடிக்கும். மற்றபடி இந்த ஆக்சிஸ் சொன்ன அளவுக்குலாம் பிடிக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா நம்ம களத்துல நம்ம ஒரு கட்சி சார்போ மேல கொடுத்துரும், கள நிலவரமும் நமக்கு தெரியும். ஆனா திமுகவை தோக்க வைக்கிறதுல முழுமையான பங்கு விஜய்க்கு தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுக தோக்குதுன்னா அதுக்கு காரணம் விஜய் தான். ஆனா விஜய் தான் ஜெயிப்பாரு, விஜய் தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது 100க்கு 120% அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எக்ஸிட் போல்கள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எக்ஸிட் போல்கள் வந்து 100% தோல்விதான் அடைஞ்சிருக்கு. அதனால இதை பார்த்து யாரும் குழப்ப வேண்டாம். ஆட்சி மாற்றம் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி இப்ப இந்த எக்ஸ்போல் வந்துட்டு இல்லையா, எக்ஸ்போல் வந்த மாதிரி நடக்குன்னா நாங்கள் அப்படி ஒன்றோம் இப்படி ஒன்றோம், விஜயை தூக்கி துரைச்சிட்டோம், திமுக வந்து சாரி அதிமுக வந்து என்ன இருக்கவே இருக்காது அப்படின்னு உருட்டுவாங்க யூபிஎஸ். அதே இது ஆட்சி தோற்றத்துனா இல்லை, இது இவிஎம்மோட பிளானு, மோடி அப்படி பண்ணிட்டாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டு சென்ட்ரல் ஆட்சி அப்படி பண்ண ஒரு உருட்டு ஓட்டுவாங்க. இதுதான் நடக்க போது. நிறைய நாள்லாம் இல்லை, இன்னும் 4 நாள் தான். பயங்கர எக்ஸைட்மெண்ட், சிறுவர் முதல் குழந்தைகள் எல்லாமே எக்ஸ்பெக்டா இருக்குங்க. நானும் எக்ஸ்பெக்ட் தான் இருக்கும். நம்ம அன்றாட அரசியல்களில் உங்களுக்கு குறைந்துட்டு இருக்கும். நம்ம சேனலை இப்போ நான் பூத்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.